சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் ஒரு 2 டேஸாக வீடியோ போட முடியல. ஒரு பர்சனல் ரீசன்னால என்னால் போட முடியல. ஓகே, அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். இது வந்து பேசிக்காக எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் கேட்டுங்க. இது எப்போயாவது கேட்பாங்க, இப்போ அவ்வளோ கேட்கறதில்ல. ஆனால் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? இது புது சேனல், டிஎன்பிசி போராடு வெற்றி நமக்கு, டிஎன்பிசி வெற்றி நமக்கு போராடு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச என்னுடைய டிஎன்பிசி ஜெயிக்கிறதுக்கு நான் என்னால் ஹெல்ப் பண்ணுறேன். நான் வந்து இப்போ எக்ஸாம் பாஸ் ஆகி நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். விழுப்புரத்தில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேங்களா? உள்ளே போகலாமா? டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இளஞ்சேப்பு நகரம், ஜெய்ப்பூர். நான் வந்து சொல்லித்தரேன்னா இது வந்து என் ஷார்ட்கட் வச்சு நான் சொல்லித்தருவேன். உங்களுக்கு என் ஷார்ட்கட் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து நோட்டில் எழுதி ஃபாலோ பண்ணிக்கிங்க, ஓகேவா? இளஞ்சேப்பு நகரம், ஜெய்ப்பூர். பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஜெய் இருக்கார்ல, அவர் சிறப்பாக இருப்பார் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்தியாவின் நுழைவாயில் மும்பை. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சப்போஸ் இதுக்கும் ஷார்ட்கட் தேவைப்படும். வாயில் மும்முரமாக நுழைக்கிறாங்க, ஓகேங்களா? ஏன்னா மும்முரமாக நுழையிறாங்க, ஒரு இடத்துல நுழையிறாங்க, உள்ளே போகிறாங்க அப்படின்னு அமைச்சுக்கலாம். கோயில் நகரம் புவனேஸ்வர், மதுரை. இது எல்லாருக்குமே தெரியும், ஓகேவா? இது கூட ஷார்ட்கட் இருக்குது. புவனேஸ்வரி கோயிலுக்கு போகிறா, இன்னும் புவனா கோயிலுக்கு போகிறா. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர், கோயம்புத்தூர். இது எல்லாருக்குமே தெரியும், ஓகேங்களா? பஞ்சு நதி மாநிலம், பஞ்சு இது நாம் வச்சுக்கலாம். இந்தியாவின் சுவிட்சர்லாந்து, காஷ்மீர். காஸ்ட்லியான சுவிட்ச் போர்டு பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியாக இருக்குது, காஸ்ட்லியான சுவிட்சு. ஒரு கோயில் நகரம், அமிர்தசரஸ். அமிர்தம், ஒரு கோயிலில் அமிர்தம் கொடுக்குறாங்க, ஓகேங்களா? கிழக்கிந்திய வெனிஸ், ஆலப்புழை. கிழக்கத்திய வெனிஸ், ஆலப்புழை. இது மட்டும் நான் அப்புறம் பார்த்து சொல்கிறேன், ஓகேங்களா? இந்தியன் மான்செஸ்டர், மும்பை. இது வந்து பகமதாபாத்துன்னு மாற்றிட்டாங்க, மும்பை கிடையாது. 7 தீவுகளின் நகரம் வந்து மும்பை, ஓகேங்களா? தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம், தஞ்சாவூர். எல்லாருக்குமே தெரியும். ஆடுதுறையில் இருக்குது, தஞ்சாவூரில் நெற்களஞ்சியம். வங்காளத்தின் துயரம் பார்த்தீங்கன்னா தாமோதர் நதி, மேற்கு வங்காளம் சொல்லுவாங்க. வாங்க தாமோ, இந்த ஆக்டர் தாமோ இருக்கார்ல, அவர் நாம் வச்சுக்கலாம், வாங்க தாமோ அப்படின்னு. பண்டிகை பீகாரின் துயரம், கோசி. இது நாம் வச்சுக்கலாம், பீகோசி, ஓகேங்களா? பீகோசி அப்படின்னு நாம் வச்சுக்கலாம். இந்தியாவின் தோட்டம், பெங்களூரு. எல்லாருக்குமே தெரியும். பெங்களூரில் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும். அப்போ வந்து இடம் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ தோட்டம் நல்லாயிருக்கு ஆரம்பிச்சுக்கலாம். இந்தியாவின் விளையாவியல் ஏற்கனவே பார்த்தது தான் இந்தியன் மான்செஸ்டர். இதுவும் மும்பை கிடையாது, மான்செஸ்டர். அவங்க மேலே பார்த்து பொற்கோயில் நகரம், அமிர்தசரஸ், இந்தியா. எல்லாருக்கும் தெரியும். இரட்டை நகரங்கள், ஹைதராபாத், செகந்தராபாத். நீலமலை வந்து நீலகிரி குன்றுகள், இதிலே இருக்குது, ஈஸியாக ஆரம்பிச்சிடலாம். மலையின் அரிசி, ஊட்டி. எல்லாருக்கும் தெரியும், நான் வச்சுங்க. இன்னும் அரிசியை ஊட்டி விட்றாங்க அப்படின்னு வச்சுங்க, ஓகேங்களா? அரிசியை ஊட்டி விட்றாங்க, அரிசி சாப்பாடை ஊட்டி விட்றாங்க, ஈஸியாக ஆரம்பிச்சுக்கலாம். மலையில் இருக்கிறவங்க அரிசியை ஊட்டி விட்றாங்க. மலைகளின் இளவரசி, கொடைக்கானல். இளவரசியை கொடைக்கானலில் காணாமல் வச்சுக்கலாம். இளவரசியை கொடைக்கானலில் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஏழைகளின் ஊட்டி, ஏலகிரி. ஏன்னா எல்லா ஏழையும் ஊட்டிக்கு போக முடியாது, ஸோ அதுக்காக ஏழைகளின் ஊட்டி, ஏலகிரி, ஓகேங்களா? ஏற்காடு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இது நான் வச்சுருந்தேன். அரண்மனை நகரம், கொல்கத்தா. அரண்மனையில் கொலை நடந்துருச்சு அப்படின்னு அமைச்சுங்க. கோவில் நகரம், மதுரை. எல்லாருக்கும் தெரியும். அரபிக்கடலின் அரசி, கொச்சின், இந்தியா. கொச்சின் வந்து கேரளாவில் இருக்குது, வச்சுக்கோங்க. இந்தியன் வாசனை தோட்டம், கேரளா. எல்லாருக்குமே தெரியும், கேரளாவில் வாசனை பொருட்கள் அதிகமாக இருக்கும் அங்கே. தமிழ்நாட்டின் ஹாலந்து, திண்டுக்கல், ஓகேங்களா? இது ஹாலந்து ஹாலோ பிளாக் கல் இருக்குது, அதை நான் வச்சுக்கோங்க. ஹாலோ பிளாக் கல், திண்டுக்கல்லில் கல், ஹாலோ பிளாக் கல். ஏலகிரியின் ஊட்டி, ஏற்காடு, ஓகேங்களா? ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, ஊட்டி ஏலகிரி ரெண்டு ஒன்று தான். உங்களுக்கு எது வருதோ அதை பார்த்து அடிச்சுங்க. முத்து நகரம், தூத்துக்குடி. முத்து தூத்து, அந்த ரைமிங் ஆகுதா, முத்து தூத்து அப்படின்னு நாம் வச்சுக்கலாம், ஓகேவா? இப்போ குட்டி ஜப்பான், சிவகாசி, ஓகேவா? விஜய் நடிச்ச படம் ஜப்பானில் நல்லா ஓடுது அப்படின்னு வச்சுக்கலாம். குட்டி பத்திரிமதி, குட்டி பகவதி, அதேமாரி குட்டி சிவகாசி, ஓகேவா?
தூங்கா நகரம் மதுரை. மதுரையில் இருக்கவங்க தூங்கவே மாட்டாங்க, ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. தூங்கா நகரம் சொல்கிறாங்கன்னா தூங்காமல் இருக்க முடியாது. பொதுவாக வந்து அங்கே தொழில் வந்து பகலையும் நடக்கும், இரவிலையும் நடக்கும். அதனால தான் தூங்கா நகரம் சொல்லுவாங்க. நான் ஷார்ட்கட்டுக்காக மதுரையில் இருக்கவங்க தூங்க மாட்டாங்க அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா. தீபநகரம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் தான் தீபம் இருக்குது. அந்த எரிமலை சொல்லுவாங்க. அது எப்படின்னா அது இப்போ எரிமலை கிடையாது, அது வந்து செயல் இழந்துச்சு. ஓகேவா. அதனால் அது தீபநகரம் திருவண்ணாமலை. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் பாளையங்கோட்டை. ஓகேங்களா. இங்கே தான் வந்து அதிகமாக வந்து கல்வி நிலையம் இருக்கும். ரொம்ப கஷ்டமானலாம் இங்கே சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் பாளையங்கோட்டை. இதான் சிம்பிளானது. இந்திய நகரங்கள் மற்றும் சிறப்பு பெயர்கள். ஓகேங்களா. இது வந்து பாருங்கள், நோட் பண்ணி வச்சுங்க. டக்கு நான் ஸ்லோவாக பண்ணுறேன் பாருங்கள், நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா. நாலுலேருந்து கொஞ்சம் தமிழ் பார்க்கலாம். தமிழ் நான் வந்து 100 கொஸ்டினில் 98 கொஸ்டின் வச்சுருந்தேன். நான் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் ஷார்ட்கட் வச்சு படிப்பேன். எல்லாத்தையுமே சின்ன சின்ன இருந்தாலுமே ஷார்ட்கட் வச்சுப்பேன். தமிழ் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதனால என்னால் கொஞ்சம் நாள் கிளியர் பண்ண முடியுது. ஸோ நீங்களும் வந்து கிளியர் பண்ணுங்கள். நான் இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. நான் வந்து ஏதாவது பசங்களுக்கு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ வந்து உங்களுக்கு நான் சொல்கிறது பிடிச்சிருந்தா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். நாளைலேருந்து வந்து தமிழ் கிளாஸ் எடுக்கலான்னு இருக்கேன். தமிழ், அப்புறம் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி. நீங்கள் தமிழ், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, மேக்ஸ் இது பார்த்தாலே ஓரளவுக்கு உங்கள் ஸ்கோர் வந்துடும். ஓகேங்களா. ஸோ நாளைலேருந்து தமிழ் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு ரெஃபரன்ஸ் புக் பார்த்தீங்கன்னா கணியன் புக் எடுத்துக்கோங்க. ஸ்கூல் புக் ஃபஸ்ட்டு படிச்சிருக்கேன் நல்லா. அது படிச்சுட்டு கணியன் புக்கு, அதுவும் கணியன் புக்கு நல்ல பெட்டராக தான் இருக்கும். நீங்கள் கணியன் புக் வச்சுக்கோங்க. அப்போ இல்லைனா சுரேஷ் அகாடமி புக்கு, இல்லைனா யுத்தா புத்தா புக்கு, ஏதாவது ஒரு கைடு மாதிரி வச்சுக்கிட்டு அதை கொஞ்சம் படிவீங்க. உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல் புக்கெலாம் படிச்சுட்டு அதுவும் பண்ணுங்கள். அப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்கள். டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க. ஜென்ரல் நாலேஜ் கொஞ்சம் வளர்த்துக்குங்க. எது கிடைச்சாலும் கொஞ்சம் டைம் ஒதுக்கி வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. நானும் நம்மகிட்ட சேனலில் அப்டேட் பண்ணுறேன். கூடிய சீக்கிரம் வந்து ஒரு நல்ல ஒரு இதோட பார்க்கலாம். நான் பாஸ் ஆன மாதிரி நீங்களும் பாஸ் ஆகணும், அதான் எனக்கு ஆசை. நம்மளுமே கஷ்டப்படுற பசங்க வந்து பாஸ் ஆகணும். இப்போ எங்கள் வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா கூரை வீடு தான். ஓகேங்களா. பாருங்கள், ஒரு ஃபோனில் எடுத்து அனுப்புகிறேன். ஸோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச உங்களுக்கு நான் டெய்லியும் அப்டேட் பண்ணுறேன். இன்றைலேருந்து தமிழில் ஆரம்பிச்சிடுவேன். ஓகேங்களா. என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும்போது தான் நான் கிளாஸ் ரொம்ப கஷ்டமானது பண்ணுறேன். ரொம்ப சில டாபிக் ஈஸியாக இருக்கும். முக்கியமாக ரொம்ப முக்கியமானலாம் நான் சொல்லுவேன், அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஒன் வே டைப்லையும் சொல்லுவேன், சில எல்லாம் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவும் சொல்லுவேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. தேங்க்யூ ப்ளஸ்.